ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க சைனீஸ் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஏபிஎஸ் சொல்றதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ என்னை ஏமாத்திட்டு வெளியில போயிடலான்னு மட்டும் மனசுல கனவு கூட காணாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் என்ன சொல்றானா, தயவு செஞ்சு என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோ. நான் உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன். அதனால நீ என்னோட வழியில தலையிடாத. என்னோட பிரச்சனையே என்ன சரி பண்ண விடு. நான் என் அக்காவை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின் ஹீரோ சொல்றத கொஞ்சமும் கேக்குற மாதிரி இல்ல. அதனால அவ என்ன பண்றான்னா, நான் போயே அவன் என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான். ஆனா இவன் விடுற மாதிரி இல்ல. நீ மட்டும் என் பேச்ச கேட்கல அப்படின்னா நான் உன்னை இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்றான். அப்ப ஹீரோயின் கேக்குறா, நீ எதுக்காக இப்படி நடந்துக்கிற? நீ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு தானே சொன்ன. ஆனா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாம எனக்கு அகைன்ஸ்டா நடந்துகிட்டு இருக்க. விட்டா என்ன பணத்துக்காக விற்கவும் நீ தயாராயிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அவ வேற அந்த மாதிரி சொன்ன உடனே ஹீரோக்கு செம கோவம் வந்துடுது. அப்ப இவன் என்ன பண்றான்னா கோவத்துல பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி இவளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நீ இதோட சைலண்டா போய் தூங்கிட்ட அப்படின்னா நான் உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டேன். ஆனா நீ போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சினா கண்டிப்பா இதுக்கு மேல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் நான் போய் தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஓடிடுறா. அதோட மறுநாள் காலையில இவன் தான் இவள ஆபீஸ் போக வேண்டாம்னு சொல்லிட்டான் இல்லையா, அதனால இவ சைலண்டாவே உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ மட்டும் ஆபீஸ்க்கு கிளம்புறான். அப்ப என்ன சொல்றான்னா, நான் நைட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும், எனக்காக வெயிட் பண்ணாது அப்படின்னு சொல்றான். அப்ப இவ என்ன யோசிக்கிறான்னா, ஓகே இப்ப நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குவோம், ஈவினிங்க்கு மேல வெளியில கிளம்பி போவோம் அப்படின்னு யோசிக்கிறா. ரெடி ஆயிட்டு சந்தோஷமா கிளம்பி போய் கதவை திறந்து பார்த்தா வெளியில ரென் நின்னுகிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, சார் நீங்க எங்க போனாலும் உங்க கூடயே இருக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு செம ஷாக்கு. அடப்பாவி, நீ எங்க இருந்துடா இப்ப வந்த அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. இத பாரு, தயவு செஞ்சு என் பின்னாடி வராத, எனக்கு வேலை இருக்கு, நான் வேலையா வெளியில போறேன், எனக்கு என்ன ஃபாலோ பண்றதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, உனக்கு வேலை வெட்டி இருந்தா அதை போய் பாரு அப்படின்னு சொல்றா. அப்ப அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, என்னோட வேலை வெட்டியே இதுதான், சார் என்ன சொல்லியிருக்காரோ அதை தான் நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு டீம் லீடர் இருக்கா இல்லையா, அவ என்னது கேக்குறா அப்படின்னு பார்த்தா, ரென்னுக்கு மெசேஜ் பண்ணி டார்க் பார்க்கு இப்ப நான் போறேன், நீ வரியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே இவன் அவளையும் மிஸ் பண்ண முடியாம இவளையும் மிஸ் பண்ண முடியாம என்னடா பண்றதுன்னு முழிக்கிறான். உடனே ஹீரோயின் கிட்ட கேக்குறான், நீங்க வேணா டார்க் பார்க் வரீங்களா, நான் அங்கதான் போறேன் அப்படின்னு கேக்குறான். அடுத்த சீன்லயே இவங்க ரெண்டு பேருமே டார்க் பார்ல இருக்காங்க. இவன் பார் டெண்டரா அங்க வேலை செய்யறான் இல்லையா. அப்ப இவ கேக்குறா, நீ எப்படி அவன்கிட்டயும் வேலை செய்யற இங்கேயும் வேலை செய்யற அப்படின்னு கேட்கும் போது, இங்க நான் பார்ட் டைமா வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் நம்ம டீம் லீடரும் அங்க வந்த உடனே நீ எப்படி இங்க அப்படின்னு கேட்கும் போது, எங்க பார் டெண்டர்லாம் ரொம்ப செக்ஸியா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. அப்ப ஓரளவு ஹீரோயினுக்கு புரிய ஆரம்பிச்சிடுது. ஓ, இந்த கதை அப்படி போகுதா, சரி ஓகே, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் நமக்கு பெட்டரான விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கிறா. அப்ப உடனே ஹீரோயின் பிளான் பண்ணிட்டு இவளுக்கு ஒரு சிக்னலை கொடுத்துட்டு அங்க இருந்து நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு கிளம்பிடுறா. உடனே இவன் அவ பின்னாடி போகணுமே அப்படின்னு சொல்லி போகும்போது கையை பிடிச்சி தடுத்து நிறுத்திடுறா. நான் உனக்காக தான் இங்கேயே வந்திருக்கேன், ஆனா நீ என்னன்னா என்ன விட்டுட்டு போறியே அப்படின்னு கேட்கும் போது, இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல சும்மாதான் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, எனக்காக செம்மையான ட்ரிங்க் ஒன்னு ரெடி பண்ணி கொடு அப்படின்னு கேக்குறா. ஹீரோ விடாம இவனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீ ஹீரோயினை ஃபாலோ பண்றியா அப்படின்னு கேட்கறதுக்காக. ஆனா இவ என்ன பண்றானா, பயங்கரமா இவனை டைவர்ட் பண்ற, அந்த காலையே எடுக்க விடாம. அவ்வளவுதான், இவன் டோட்டலா எல்லாத்தையும் உலகத்தையே மறந்த மாதிரி ஆயிடுறான். அவன் போன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இவன் காதுல கூட விடாம போயிடுச்சு. ஹீரோ செம்ம கடுப்பாகுறான். ஹீரோயினுக்கு போன் பண்ணாலும் எடுக்கல, அதே மாதிரி ரென்னுக்கு போன் பண்ணாலும் எடுக்கல, என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறான். ஆனா இவன் கிளம்பலான்னு பாக்குறான். அந்த டைமுக்கு உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு சார் அப்படின்னு அசிஸ்டன்ட் வரா. இங்க அதே நேரத்துக்கு ஹீரோயின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, இந்த பேங்க்ல இருந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போவாங்க இல்லையா, அந்த வண்டியில அவங்களோட ஸ்டாஃப் ஒரு லேடியும் இருப்பா. அந்த லேடிக்கு போயிட்டு இதை அதுன்னு எக்கச்சக்கத்துக்கு சாப்பிடுறதுக்கு வாங்கி கொடுக்குறா. அவ்வளவுதான், அவளோட வயிறு அப்செட் ஆயிடுது. அந்த டைம்க்கு அவளை என்ன பண்றானா, தயவு செஞ்சு எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு, நீ மட்டும் இந்த வண்டியில இன்னைக்கு போயிடு, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மட்டும் எடுத்துட்டு போய் அங்க வச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரெஸ்ட் ரூம்க்கு போயிடுறா. போகும்போது அதே டைம் அங்க டிரைவருமே கேக்குறாரு, யார்மா நீ உன்னை பார்த்ததே இல்லையே இது வரைக்கும் அப்படின்னும் போது, இல்ல அவங்களுக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி, அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, அதனால இன்னைக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா.
அந்த டைமுக்கு கரெக்டா நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் டிஜேவா வரான். ஹீரோயின் மிரர்ல இத பாக்குறான், அவன் வண்டியில ஏறுறாங்கிறத. பட் ஆனா அவ சொல்ல மாட்டா. ஆனா டிரைவர் வந்து ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாரு. அப்ப என்ன சொல்றேன்னா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் இறங்கி போறா. கரெக்டா ஹீரோ கத்தி எடுத்துட்டு கூத்தா வரான். போய் பேக் சைட்ல ஓபன் பண்ண உடனே இவளை பார்த்த உடனே அவன் சைலண்ட் ஆயிடுறான். அப்ப வந்து இவ சைகையில என்ன சொல்றானா, நீ வந்துட்டு இருக்கிறத நான் சொல்ல மாட்டேன், ஆனா நீ என்ன பண்ணணும்னா, நீ என்ன டாக்குமெண்ட் எடுக்கிறியோ அது எல்லாத்தையும் எனக்கு காட்டணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா அவனுமே வந்து ஃபுல்லா எல்லா டாக்குமெண்ட்டையும் செக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இறங்கி போனதுக்கு அப்புறமா அவ கேட்ட மாதிரி டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அவ ஓபன் பண்ணி பார்த்தா அதுல எதுவுமே இல்ல, அது காலியா இருக்கு. உனக்கு சைன் லாங்குவேஜ் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமாண்டா இப்பதான் கத்துக்கிட்டேன், அன்னைக்கு என்ன டம்மி பீஸ்ன்னு நீ சொல்லிட்டு போன இல்லையா, அதுக்கப்புறம் தான்டா கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. ஃபுல்லா நானுமே முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணிட்டேன், அந்த டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே எனக்கு கிடைக்கல, ஆக மொத்தம் வந்து அவங்க டாக்குமெண்ட்ஸ் இந்த வண்டியில வைக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ அங்க இருந்து கிளம்பும் போது என்ன கேக்குறான்னா, நம்மளும் நிறைய வாட்டி பார்த்துட்டோம், நீயும் என்ன வந்து 2 வாட்டி 3 வாட்டி காப்பாத்திட்ட, உன் பேரு கூட எனக்கு தெரியல, உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும் போது இவன் வந்து சைகையில ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு போறான். என்னது ஃபிஷ்ஷா, உன்னோட பேரு ஃபிஷ்ஷாடா அப்படின்னு கிண்டல் பண்றா. ஹீரோ இங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துடுறா. அப்ப வந்து இவங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல என்ன பேசிக்கிறாங்க ஆபீஸ்லன்னா, ஹீரோயின் ஒருவேளை பிரெக்னெண்டா இருப்பா போல, அதனாலதான் லீவ் எடுத்திருக்கா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஹீரோ உள்ள நுழையும் போதே கோவப்பட்டு சொல்றா, பாத்தியா என்ன எல்லாரும் பேசிக்கிறாங்க பார், நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்றாங்கன்னும் போது, ஆமா நீ வந்து பெரிய லீவ் எடுத்திருக்க இல்லையா, அதனால அவங்களுக்கு அந்த மாதிரிதான் தோணி இருக்கும் அப்படின்னு சொல்றான். இப்ப இதை எல்லாத்தையும் நீ எப்படிதான் சரி பண்ண போற அப்படின்னு கேட்கும் போது, எதுக்காக இதை சரி பண்ணணும், அவங்க வந்துட்டு பொய்யா நினைச்சிட்டு இருக்கிறது வேணா உண்மையா மாத்திடுவோம், இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறத மாத்திடுவோம் அப்படின்னு சொல்றான். எட்டி ஒரு உதவ விடுற, மரியாதையா போடா என்ன விடுற அப்படின்னு சொல்லிட்டு எங்க லிங்க காட்டுறாங்க. லிங்குக்கு வந்து இப்பதான் இந்த நியூஸ் வருது. என்ன அப்படின்னா, டாக்குமெண்ட் போற வண்டியில வந்துட்டு ஆள் வந்து மாறி இருக்காங்க, அது வேற யாருமே கிடையாது, ஹீரோயின் தான் அப்படின்றத சொல்றான். அப்ப அதே டைமுக்கு ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது வீ கிட்ட இருந்து, நீ என்னதானே தேடிக்கிட்டு இருக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்மளே இதை பேசி முடிச்சிடலாம், நீ மட்டும் என்ன பாக்குறதுக்கு வா அப்படின்னு சொல்றான். இவளுமே ஓகே இன்னைக்கே பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிடுறா. அப்ப ஹீரோ கண்டுபிடிச்சிடறான், நீ ஏதோ வந்து எனக்கு தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது, இல்ல இல்ல ஆக்சுவலா வந்துட்டு இன்னைக்கு நைட்டு வெளியில போய் சாப்பிடலாம் அப்படின்னு யோசித்தேன், அதனால ஏதாவது ஒரு நல்ல ரெஸ்டாரண்டா தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றா. நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்றான். நம்மளன்னா போறா அப்படின்னு சொல்லி எழுந்து போறா. அப்ப என்ன பண்றான்னா, விடாம புடிச்சுக்கிட்டு, உண்மையாதான் சொல்றியா, என் கூட வந்து டின்னருக்கு வர போறியான்னு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றா. உடனே இவனுமே அவளோட மொபைல பொடுங்கிட்டு அவ பார்த்த ரெஸ்டாரண்ட்லயே நைட்டு டின்னருக்கு புக் பண்றான். 2 பேரும் நைட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கே போயிடுறாங்க. இன்னமும் ஆனா ஹீரோக்கு மட்டும் டவுட்டாவே இருக்கு ஹீரோயின் மேல. உண்மையை சொல்லி இப்ப நீ என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஹீரோயின் வந்துட்டு நான் எதுவுமே பிளான் பண்ணல, நீ என்ன இப்படியே தான் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்றா. மெனு எடுத்து வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு எக்கச்சக்கத்துக்கு ஆர்டர் பண்றா. இன்னைக்கு சாப்பிட்டு முடிப்போமா அப்படின்னு கேக்குறான். இப்பதான் ஹீரோயின் என்ன பிளான் பண்ணிருக்கா அப்படின்றது தெரியுது. ஆக்சுவலா பக்கத்து ரூம்லயே வந்து டீம் லீடரும் ரென்னும் வேற வந்திருக்காங்க. அங்க அவன் வந்து இவ கூப்பிட்ட உடனே பயங்கர ரொமான்டிக்கா ஃபீல் பண்ணி வந்திருக்கான். ஐயோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, நான் உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸே வச்சிருக்கேன், நான் கொஞ்சோண்டு வெளியில மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு சர்ப்ரைஸா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா கரண்ட் போயிடுது. அவ்வளவுதான், ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறான், எங்கேயோ போகாத போகாதன்னு. ஹீரோயின் எழுந்து வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிடுறா. இருட்டுல ஹீரோவும் தேடிட்டு வந்துகிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு ரென்னும் ஒரு சைடு தேடிக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இவனுங்க 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டு, அப்பாடா நல்ல வேலை நீ வந்துட்டியே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. கரண்ட் வந்த பிறகுதான் 2 பேருக்குமே வந்து ரொம்ப அசிங்கமா போயிடுது. ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் டீம் லீடர் இந்த வேலையை பண்ணிருக்கா. இங்க வந்து ரென் என்ன பண்றான்னா, ஹீரோவோட மொபைல்ல வந்துட்டு ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறான். அதாவது ஹீரோயினோட நம்பரை ட்ரேஸ் பண்றதுக்கான ஆப். இதை ஃபாலோ பண்ணி நீங்க போனீங்கன்னா ஹீரோயினை கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்றான். இவ்வளவு நேரம் கழிச்சு இப்பதான் டீம் லீடர் உள்ள வந்த உடனே அவன் என்ன சொல்றான்னா, அப்பனா நீ என்ன பாக்கணும்ன்றதுக்காகவோ இல்ல என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ன்றதுக்காகவோ வரல, அவளுக்கு உன் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்றதுக்காக தான் வந்திருக்கல்ல, அதுக்காக நீ என்ன ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். இங்க நேச்சர் குளத்துக்கு தான் வந்துட்டு ஹீரோயினை வர சொல்லியிருக்கான் லிங்கு. அவன் வந்து ஒரு மாஸ்க் போட்டுட்டு அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் கூப்பிடுறான், இங்க பக்கத்துல வா பேசலாம் அப்படின்னும் போது ஹீரோயின் வரமாட்டா. அப்ப நீ வரல அப்படின்னா நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது வேற வழியே இல்லாம ஹீரோயினும் பக்கத்துல போறா. அவ போன உடனே மாஸ்க கழட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துட்டு போகும்போது இவன் என்ன பண்றான்னா அவளை பிடிச்சி தண்ணியில தள்ளி விட்டுறான். இவளுக்குதான் நீச்சல் தெரியாதுன்றது அவனுக்கு தெரியும் இல்லையா,
இல்லையா? இப்பவும் எனக்கு வந்து உன்னை கொல்லணும்னு கொஞ்சம் கூட எனக்கு ஆசையே கிடையாது. இப்ப கூட நீ வந்து இந்த கம்பெனியை விட்டு போயிடுறேன், இதுக்கப்புறம் இந்த கேஸ பத்தி ஆராய்ச்சி பண்ண மாட்டேன்னு சொல்லு, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவளுமே சரி ஓகே என்னை காப்பாத்து, நான் இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அவன் கிட்ட போறான். அப்ப இவ என்ன பண்றான்னா எகிரி அவனோட மாஸ்க வந்து கழட்டிடுறா. அப்ப இவ கிளியரா பாத்துடுறா இது லிங்கு தான் சொல்லிட்டு அவளுக்கு செம ஷாக்கு. அட பாவி நீ ஆடா அப்படின்னு சொல்லி, இப்ப எனக்கு உன் முடிவு என்னன்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நீ உயிரோட இருந்து ஒரு யூஸும் இல்ல, தயவு செஞ்சு செத்துடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர் பேக் எடுத்துடுறான். அப்பதான் இவனோட ஆளுங்க எல்லாம் போன் பண்ணிட்டு ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்த உடனே தண்ணியில குதிச்சு கஷ்டப்பட்டு ஹீரோயினையும் காப்பாத்திடுறான். நல்ல வேலையா அவ வந்துட்டு ஓரளவு தெளிவாதான் இருக்கா. அவ பயங்கரமா கட்டி புடிச்சு அழ ஆரம்பிச்சிடுறா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவளை சும்மாவா விடுவான், இவளை புடிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். எதுக்காக நீ இப்படி பண்ற, இந்நேரம் நீ செத்து போயிருப்ப, நானும் உன்னை எவ்வளவு அளவுதான் கஷ்டப்பட்டு காப்பாத்துறது ஒரு வாட்டியும், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இதோட விட்டுட்டு நீ தலையிடாதன்னு சொல்றான். ஹீரோ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இவளுக்கே புரியல. கொஞ்ச நேரத்திலேயே உட்கார வச்சு அவ முடியெல்லாம் காய வச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோக்கு வந்துட்டு லிங்கு கால் பண்றான். அதான் வி மாதிரி கால் பண்றான். உன்னோட ஆள் வந்து சும்மா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, இதுக்கு மேல நான் அவளை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல தயவு செஞ்சு எதுவும் பண்ணாத, தயவு செஞ்சு மறுபடியும் இதை பத்தி யோசித்து பாரு, நான் இனிமே அவ வந்து இதுல தலையிடாத மாதிரி என்ன பண்ண முடியுமோ நான் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, அப்பனா நான் சொல்ற வேலையை நீ செஞ்சாகணும், என்னோட பெரிய அமௌண்ட் வந்து ஒரு இடத்துல மாட்டிருக்கு, அதை போய் நீ வாங்கிட்டு வந்துட்ட அப்படின்னா கண்டிப்பா நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் எங்கேயுமே போகாத, இதெல்லாம் எதுவும் செய்யாத அப்படின்னு கெஞ்சி கேக்குறா. ஆனா ஹீரோ கேக்குற மாதிரி இல்ல, இவளோட உயிரை காப்பாத்தணுன்றதுக்காக ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போறான். அங்க போய் பணத்தை கேட்டா இவனுங்க எல்லாம் பயங்கரமா டீஸ் பண்றானுங்க. அப்போ ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஒரு சின்ன பென்ட்ரைவை வந்து நெருப்புல போட்டுட்டு இதை எடு, அதுக்கப்புறமா நான் பணம் தர்றதை பத்தி யோசிக்கிறேன்னு சொல்றான். ஹீரோவும் உடனே அவன் போட்டிருக்க கோட்டை கழட்டிட்டு கையில ஃபுல்லா சுத்திக்கிட்டு அந்த நெருப்புல கை விட்டு அதையும் எடுத்துடுறான். நீ வந்துட்டு சொன்னதை செஞ்சுட்ட, அதனால கண்டிப்பா வந்துட்டு நான் அந்த பணத்தை கொடுத்தே ஆகணும், நான் என்னைக்குமே வாக்கு மீறினதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த பணத்தை கொடுத்துட்றான். ஹீரோயின் நைட்டு பூரா தூங்க அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ ரொம்ப லேட்டா வரான். உனக்கு என்ன ஆச்சு, உன் கைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாலுமே அவன் சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்ல போய் பார்த்தா ஹீரோ வந்து தண்ணியில டப்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். கை பூராவும் காயமா இருக்கு. உடனே இவ என்ன பண்றானா அவனுக்கு மருந்து போட்டு விடுறா. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இப்பவும் உனக்கு டைம் இருக்கு, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இதோட விட்டுடு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் வந்து முடியவே முடியாது, எங்க அக்காக்கு என்ன ஆச்சு, யார் இதை பண்ணான்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்க ஆவேன் அப்படின்னு சொல்றா. நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு கேக்குறான். ஹீரோயின் பதில் சொல்ல வரா. ஆனா அதையும் அவன் வந்துட்டு வாயை க்ளோஸ் பண்ணி பதிலையே சொல்ல விட மாட்டான். எனக்கு உன்னை பிடிச்சிருந்தாலுமே இது இதுக்கு மேல நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவமா அங்க இருந்து போறா. ஆனா இதுக்கப்புறம் அவன் விடுவானா, அவன் இழுத்து பிடிச்சு அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோயின் கடைசியா என்ன சொல்றானா, நீ கடைசியில ஏன் பக்கம் நிப்ப அப்படின்னா இது வந்து எல்லாமே நடக்கும், இல்ல அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் நமக்குள்ள நடக்காது அப்படின்னு சொல்லி அங்க இருந்து எழுந்து போயிடுறா. அந்த டைம்க்கு ஹீரோக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்து செம்ம டென்ஷன்ல இருக்கான். இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.